நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. மகா மாரியம்மன் பிறந்த இடமான புங்கஞ்சேரி ஸ்ரீ குழந்தை மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. புதுக்கோட்டை ஐயனார் கோவில் இரட்டை தேர் திருவிழா வடவாலம் கிராமத்தில் விடிய விடிய நடைபெற்றது. பொன்னேரி ஆம்ஸ்ட்ராங் மனைவி தொடங்கியுள்ள கட்சி சட்டவிரோதமானது. BSP மாநில தலைவர் ஆனந்தன் பொத்தூரில் பேட்டி. திண்டுக்கல் மேற்கு BSNA பொறியியல் கல்லூரியில் யங் இந்தியன் பார்லிமெண்ட் நிகழ்ச்சி நடைபெற்றது. திண்டுக்கல் கிழக்கு MBM கல்லூரிக்கு மீண்டும் பணிக்கு வந்த பேராசிரியை நிகிதா இன்று முதல் 17 நாட்கள் விடுப்பில் சென்றார். வேடச்சந்தூர் கெட்டியப்பட்டியில் கோவில் திருவிழாவில் ஓம் கந்தன் கும்மி குழுவினரின் கும்மி ஆட்டம். மதுரை தெற்கு மதுரை மாநகராட்சி முறைகேடு அமைச்சர்கள் PT.R. மூர்த்தி பதவி விலக வேண்டும். செல்லூர் ராஜு பேட்டி. மதுரை தெற்கு ஓபலாபடித்துறை வேப்பர் குடோனில் பயங்கர தீ விபத்து. தீயை அணைக்க போராடி வரும் தீயணைப்பு வீரர்கள். மதுரை கிழக்கு காரைக்குடி ஆவினில் வேலை வேண்டாம், மதுரையில் அரசு பணி வேண்டும். லாக்அப் மரணம் அடைந்த அஜித்குமாரின் சகோதரர் பேட்டி. ஈரோடு சென்னிமலை சாலையில் இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக வந்த பெண்கள் கார் மீது மோதும் CCTV காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. அரியலூர் நகராட்சி 14வது வார்டில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட விண்ணப்பம் உள்ளிட்டவைகள் வழங்கும் பணிகளை ஆட்சியர் ஆய்வு. திருப்பத்தூர் ஆனி மாத விழாக்களை முன்னிட்டு மற்றப்பள்ளி வார சந்தையில் ஆடுகள் விற்பனை அமோகம். ரூபாய் 65 லட்சம் வரை கால்நடைகள் விற்பனை. திண்டிவனம் சட்டமன்ற தேர்தலில் பாமக வேட்பாளர்களின் AB படிவங்களில் கையெழுத்திடுவது நான் தான். ஓமந்தூரர் மண்டபத்தில் ராமதாஸ் அதிரடி. செங்கல்பட்டு 150வது வருடமாக வசித்து வரும் வீடுகளில் மக்களை காலி செய்ய சொன்னதை அடுத்து மாவட்ட அமைச்சரிடம் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு. திருவண்ணாமலை ஜூன் 8 திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் செல்போன் பயன்படுத்த தடை. செல்போன் மூலம் அண்ணாமலையார் கோவில் வளாகத்தில் படம் எடுக்க பக்தர்களுக்கு தடை விதித்துள்ளது. இணை ஆணையர் உத்தரவு. மேல்மலையனூர் ஒன்றியம் திமுக தலைமை கழகம் பாராட்டு. திமுக தலைவர் முதலமைச்சர் MK ஸ்டாலின் கழக நிர்வாகிகளை உடன்பிறப்பே வா நிகழ்ச்சியின் மூலம் தொகுதி வாரியாக நேரடியாக சந்தித்து தொகுதி நிலவரங்கள் செயல்பாடுகள் குறித்து கேட்டறிந்து வருகிறார். அதனைத் தொடர்ந்து விழுப்புரம் வடக்கு மாவட்டம் செஞ்சி தொகுதி மேல்மலையனூர் ஒன்றிய திமுக செயலாளர் நெடுஞ்செழியன் சந்தித்து செயல்பாடுகள் குறித்து கேட்டபொழுது தொகுதியின் செய்திகளை பார்ப்பதாகவும் நன்றாக செயல்படுவதாகவும் பாராட்டியுள்ளார். ரோடு குழியாக இருந்தால் குறை கூறுபவர்கள் மத்தியில் களத்தில் இறங்கி சரி செய்த நண்பர்கள் குழு காமன் தொட்டில் நிகழ்ச்சி. தேனி 10ஆம் தேதி தேனி மாவட்டத்தில் 21 துறைகளில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை அரசு உறுதிமொழி குழு கள ஆய்வு நடக்க உள்ளது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.